urban changes during the British period அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரடக்ஷனில் டவுன்ஸ் எல்லாம் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டவுன்ஸ் எல்லாம் எப்போ ஃப்ளாரிஷ் ஆச்சு அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேருந்து, அதாவது வரலாறுகள் எழுதப்படாத காலத்திலருந்தே நம்மளோட இந்தியாவில் வந்து டவுன்ஸ் அப்படி இருந்த அமைப்புகள் இருந்துச்சு. இந்த நம்ம இந்தியாவுடைய டவுன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதாவது பிரித்து சொல்கிறாங்க. எப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா பழங்காலத்து டவுன்ஸ், மிடிவல் டவுன்ஸ் அதாவது இடைக்காலத்தில் டவுன்ஸ் எப்படி இருந்தது, மாடர்ன் காலத்தில் டவுன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஏன்ஷியன்ட் டவுன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத், மதுரை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், அதாவது பழங்காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய டவுன்ஸ் இதெல்லாம். அண்ட் மிடிவல் டவுன்ஸ், அதாவது இடைப்பட்ட காலத்தில் உருவாகக்கூடிய டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இந்த டவுன்ஸ் எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜாக்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக உருவாச்சு. இந்த மிடிவல் டவுன்ஸ் இடைக்காலத்தில் உருவாகின டவுன்ஸில் ராஜாக்களுடைய தலைநகரமாக விளங்கிட்டு இருந்துச்சு. ஒன்று அது ஃபோர்ட் சிட்டியாக இருக்கும், அதாவது ராஜாக்கள் இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளாக இருக்கும். இல்லைனா போர்ட் சிட்டியாக இருக்கும். போர்ட்டுனா அந்த கப்பல்கள் வந்து போகிற இடம், துறைமுகங்கள் நிறையா இருக்கக்கூடிய இடம். ஒன்று ஃபோர்ட் சிட்டியாக இருக்கும், இல்லை போர்ட் சிட்டியாக இருந்தது. ஸோ அதில் முக்கியமான மிடிவல் காலத்து டவுன்ஸில் டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா, நாக்பூர் இதெல்லாம் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய டவுன்ஸு. மாடல் டவுன்ஸுன்னு பார்த்திங்கன்னா கடற்கரையோரங்களில் டவுன்ஸ் கொண்டு வந்தாங்க. பிஸ்னஸ் அந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் செய்கிறதுக்காக அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி உருவான கோஸ்டல் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரத், டாமன், கோவா, பாண்டிச்சேரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோஸ்டல் டவுன்ஸ் மாடர்ன் பீரியடில் உருவானது தான். இந்த பிரிட்டிஷ் காலத்தில் முக்கியமாக ஒரு 3 சிட்டிஸ் இருந்துச்சு. அது என்னென்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த 3 இடங்களில் தான் அவங்க மெயினாக வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புதுசாக டெவலப் ஆன டவுன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பேரெல்லாம் வச்சாங்க. என்ன அப்படின்னா ஹில் டவுன் அப்படின்றாங்க, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸு, கோர்ட் டவுன், ரயில்வே ஸ்டேஷன் டவுன், கண்டான்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் டவுன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு புது புது பெயர்கள் எல்லாம் வச்சு டவுன்ஸ் எல்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில். ஸோ இப்போது இந்த பிரிட்டிஷுடைய என்ட்ரிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. இந்தியன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வேர் டெஸ்ட்ராய்ட். ஸோ நம்மளோட இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அழிக்கப்பட்டுருச்சு. அப்புறம் இந்தியாவுடைய அந்த ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்மேன், அதாவது கைத்தொழில் செய்கிறவங்க, கைத்தறி நெய்கிறவங்க, அவங்க எல்லாருமே ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாருமே ரூன் ஆகினா அழிக்கப்பட்டுருச்சாங்க. மில்லியன் கணக்கில் அவங்க வந்து எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. ரொம்ப ஓல்டு பாப்புலஸ் டவுன்ஸ், அதாவது ரொம்ப பழங்காலத்து டவுன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இதெல்லாம் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதாகிடுச்சு. மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அந்த டவுன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ரொம்ப முக்கியமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த சிட்டி டவுன்ஸில். இது எல்லாமே ரொம்ப பழங்காலத்து டவுன்ஸ். இது எல்லாமே தன்னுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இழக்க ஆரம்பிச்சிச்சு. ஹை இம்போர்ட்டட் டியூட்டிஸ் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் கொண்டு போனால் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஹை இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டாங்க. அதாவது இறக்குமதி நம்ம பொருளெல்லாம் அவங்க நாட்டில் இறக்குமதி பண்ணும்போது அதுக்குண்டான நிறைய டேக்ஸ் வந்து அதிகம் போட்டாங்க. அதனால் அவங்க நம்ம நாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் கூட்ஸ் வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு ஹை இம்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்தியா பிகேம் தி அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டன். ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் வெளிநாடுகளில் விற்றாலும் கூட அதுக்கு உண்டான மதிப்புகள் நமக்கு கிடைக்காம போயிட்டு, அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் காலனியாக அவங்களோட கைக்கு போயிடுச்சு. அதாவது வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அடுத்து டீஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ஆக்ரா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இம்பீரியல் சிட்டியாக இருந்தது. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது 19th சென்ச்சுரியில். அது எல்லாமே இப்போ ஃபுல்லாகவே ரியூன்ஸ் ஆகிடுனா அழிக்கப்பட்டுருச்சு. அது அந்த மாதிரி ஒன்று அங்கே இருந்ததா அப்படின்னு இடிபாடுகளோட இதான மாதிரி அது ஃபுல்லாகவே அழிக்கப்பட்டுருச்சு. நெட்வொர்க் ஆஃப் ரயில் ரோட்ஸ் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு உண்டான காரணம் அது நம்ம இந்தியாவே அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டனாக மாறத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நம்ம இந்தியாவில் ரயில் ரோட்ஸ் வந்து அவங்க போட்டாங்க.
எப்போனா 1853 அவங்களோட நெட்வொர்க் ஆஃப் ரயில் ரோட்ஸ் இன் இந்தியா 1853 எப்போ ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து பின்னடைவுகள் தான் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. த க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ். ஸோ புது அர்பன் சென்டர்ஸில் சிட்டிஸ்லாம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் டெவலப் பண்ண புது சென்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே. ஸோ இது வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பக்கமும் அவங்களுக்கு வேண்டியது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய போர்ட் நிறைஞ்ச இடங்கள் வேணும். அதனால் ஈஸ்ட் பக்கக்கூடிய கோஸ்டலும் வெஸ்ட் பக்கம் இருக்கிற கோஸ்டலும் பார்த்திங்கன்னா கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே அதை வந்து அவங்களோட புது சென்டர்ஸாக எடுத்துட்டாங்க. மெட்ராஸ் வந்து 1639 அமைக்கிறாங்க, பாம்பே 1661, கல்கத்தா 1690 அமைக்கிறாங்க. இந்த 3 பிளேஸஸும் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது அப்படின்னா ஃபிஷ்ஷிங் சென்டராக இருந்தது, வீவிங் வில்லேஜாக இருந்தது, அதாவது கைத்தறி செய்யக்கூடிய வில்லேஜஸாக தான் வந்து இருந்தது. பட் இவங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. மிட் 18th சென்ச்சுரியில், அதாவது 18th சென்ச்சுரியுடைய நடுவில் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. எதனால் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற ஒரு பேட்டில் நடக்குது 1757. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்ததுக்கப்புறம் 1757 மொத்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும் பிரிட்டிஷ் கைக்கு போயாச்சு. பிரசிடென்சி சிட்டிஸ் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 இடமும் பார்த்திங்கன்னா பிரசிடென்சி சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. அதாவது அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே வச்சு அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதை பிரசிடென்ஷியல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. பிரசிடென்ஷியல் சிட்டிஸை வந்து இந்தியாவிலே வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். ஸோ இந்த புது ட்ரெண்ட் ஆஃப் அர்பனைசேஷன் வந்து 19th சென்ச்சுரியோட இடைக்காலத்தில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம டவுன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அர்பன் சென்டர்ஸ்ன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது இன்னமும் பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 19th சென்ச்சுரியோட இடைப்பட்ட காலத்தில். அது எதனால் அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் சூயஸ் கெனாலால். சூயஸ் கெனால் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி இன்னும் அமோகமாக இருந்தது. நம்ம நாட்டிலேருந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இந்த சூயஸ் கெனாலோட ஓப்பனிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் நம்ம இந்தியாவில் அமைச்சு அப்போது அமோகமாக நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சூயஸ் கெனாலும் ஓப்பன் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருந்தது. அடுத்து இப்போது போர்ட் சிட்டிஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான இடங்களில் அவங்களுக்கு வசதியான இடங்களில் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ட் சிட்டிஸ்ன்னு கொண்டு வராங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக போர்ட்ன்றது அந்த துறைமுகங்கள் நிறைஞ்ச இடம். ஸோ அந்த போர்ட் சிட்டிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே. ஏற்கனவே அதனால தான் அது அவங்க பிரசிடென்ஷியல் ஏரியாவும் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜும் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய செயின்ட் வில்லியம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்ட் சிட்டிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 இடமும். கல்கட்டாவில் செயின்ட் வில்லியம், மெட்ராஸில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். தென் கண்டோன்மெண்ட் டவுனுன்னு ஒன்று கொண்டு வராங்க. கண்டோன்மெண்ட் டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியுடைய கேம்ப்ஸ் அங்கே இருந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து அங்கே அவங்க எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு உண்டான இடமா கண்டோன்மெண்ட் டவுன்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. இது வந்து ஒரு புது வகையான ஒரு அர்பன் சென்டர். இதை ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்க அவங்களுடைய ஆர்மி வச்சு தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க எல்லா விஷயத்துலையும். அப்போ அந்த ஆர்மிக்கு தேவையான ட்ரைனிங்ஸோ இல்லை செட்டில்மெண்ட்ஸோ எல்லாமே அவங்க பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த கண்டோன்மெண்ட் டவுன்ஸில் அவங்களெல்லாம் தங்க வச்சுக்கிட்டாங்க அவங்க. தென் அது இந்த கண்டோன்மெண்ட் டவுன்ஸ்க்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கான்பூர், லாகூர் அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் கண்டோன்மெண்ட் டவுன்ஸ்க்கு. அடுத்து ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீநகரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகலாயர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரெக்ரியேஷனல் சென்டராக அது ஆல்ரெடி அவங்க வச்சுருந்தாங்க. அந்த முகலாய மன்னர்கள் வந்து அவங்களுக்கு அந்த ரொம்ப தெய்வ இதுவாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரக்கூடிய இடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கேதார்நாத், பத்ரிநாத் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்துக்களுடைய ரிலீஜியஸ் சென்டர்ஸ் அது எல்லாமே. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது நம்மளுடைய இந்திய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதும் கூட. அப்போது இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அவங்களுக்கு ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹில்ஸில் வந்து கிளைமேட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால 2 இடங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ டார்ஜிலிங் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய
கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. எப்போ அப்படின்னா வெயில் காலத்தில். அந்த வெயில் வந்து இவங்களுக்கு ஒத்துக்காது. ஏன்னா ஐரோப்பிய கண்ட்ரி, அவங்களோட யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மைல்டாக இருக்கும். அந்த ஹாட் சீசனில் வரக்கூடிய எபிடெமிக்ஸ், அதாவது ஏதாவது வியாதிகள் வந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு அவங்களோட இது வந்து சரியாக இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கல்கட்டாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க வச்சுருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டெல்லிக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெஹ்ராடனாக இருந்தது. ஸோ அவங்க அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் அவங்களுடைய ஆஃபீஸ் அங்கேயும் அமைச்சு வச்சுப்பாங்க. தேவைப்படும் போது அவங்க அங்கே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரூப்ஸ்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு அந்த படை வீரர்களுக்கு உண்டான ப்ராக்டிஸஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் வேறு டெவலப்ட் போத் அண்ட் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. நார்த் இந்தியாவிலையும் அவங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் அமைச்சாங்க, சவுத் இந்தியாவிலும் அவங்களோட ஹில் ஸ்டேஷன்ஸ் அமைச்சிக்கிட்டாங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சிம்லா, நைனிட்டல், டார்ஜிலிங், உதகமண்ட், கொடைக்கானல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அமைச்ச ஹில் ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ சிம்லா வாஸ் ஃபவுண்ட். சிம்லா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, குர்கா போர் அப்படின்னு ஒன்று நடந்தது 1814 1816. அந்த சமயத்தில் வந்து சிம்லா அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தென் டார்ஜிலிங் ரெஸ்டட் ஃப்ரம் தி ரூல்ஸ் ஆஃப் சிக்கிம். டார்ஜிலிங் யார் கையிலேருந்து அவங்க பறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் ஆண்டுட்டு இருந்த ராஜாக்கள் கிட்டே இருந்து 1835 பறிச்சிக்கிறாங்க. அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் டெவலப்ட் ஆஸ் சானட்டோரியம்ஸ். அவங்க ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அவங்க இடங்களை வந்து சானட்டோரியம்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. சானட்டோரியம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சோல்ஜர்ஸ்க்கு யாருக்காவது ரெஸ்ட்டு தேவைப்படுது, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு உண்டான ரெக்ரியேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹில் ஸ்டேஷன்ஸை இந்த பிரிட்டிஷ் காலத்து ஆட்சி செய்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ரயில்வே டவுன்ஸ். எப்போ நம்மளோட இந்தியாவில் ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சோ, அதாவது 1853 தான் நம்மளோட இந்தியாவில் ஃபஸ்ட் ரயில்வே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அப்போலேருந்து எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வருதோ, எங்கெல்லாம் அந்த இதெல்லாம் வருதோ, அந்த டவுன் எல்லாம் வந்து ரயில்வே டவுனாக வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரயில்வே இது எங்கே இருக்கோன்னா பிளெயின்ஸில் தான் இருக்கும், ஹில்ஸ்லலாம் வந்து இது இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இப்போ கலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட்டில் போர்ட் சிட்டி, கண்டோன்மெண்ட், ஹில் ஸ்டேஷன், ரயில்வே டவுன்ஸ் அப்படின்னு ஒரு 4 பிரிச்சது. போர்ட் சிட்டிஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ்க்காக, கண்டோன்மெண்ட் வந்து அவங்களோட சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய இடம், ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு 2 கேபிட்டல்ஸ் வச்சுருந்தாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ரயில்வே டவுன்ஸ் வந்து எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அமைச்சாங்களோ அதுக்காக அதை வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ்லாம் இவங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது பிரிட்டிஷர்ஸ் தான். ஸோ அது எப்படின்னா, அது 3 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 1688 1882 வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1688 இந்த முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ 1688 மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறாங்க. அதோடைய மேயர் வந்து சர் ஜோசியா சைல்டு அப்படிங்கிறவர் ஒரு அதுக்கு உண்டான ஒரு மேயராக இருக்கார். இந்த மேயர் சர் ஜோசியா சைல்டு அப்படின்னு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஒரு டைரக்டர் அவர். ஸோ அவர் இதுக்கு மேயராகவும் இருக்கார், அதோடைய டைரக்டராகவும் இருக்கார். தென் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 அப்படின்னு ஒரு ஆக்ட், அதோடைய ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து 3 பிரசிடென்சியல் டவுன்ஸ்லேயும் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆக்ட் ஆஃப் 1850 பார்த்திங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டையர் ப்ராவின்சஸ்லேயும் ஊத் அப்படிங்கிற இடத்துலையும் பாம்பே அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க இந்த முனிசிபாலிட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஆக்ட் ஆஃப் 1850 வச்சு. லார்ட் மேயோஸ் ஃபேமஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1870, அதுக்கப்புறம் 1870 மேயோ அப்படிங்கிறவருடைய ரெசல்யூஷன் ஆஃப் 1870 அதை வச்சு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. செகண்ட் ஃபேஸில் 1882 தொடங்கி 1920 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ரிப்பன் வந்து ரெசல்யூஷன்ஸ் கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் வந்து ரிப்பன் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா யாருன்னு பார்த்திங்கன்னா ரிப்பன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவருடைய மேக்னா கார்ட்டாவை தான் வந்து நம்ம ரெசல்யூஷன்ஸ் வந்து அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரெசல்யூஷன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேக்னா கார்ட்டான்றது அவர் கொடுத்த அந்த ஒரு முறைகள், அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அந்த முறைகள். தென் தேர்ட் ஃபேஸ் வந்து 1920 தொடங்கி 1950 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919 இதை வச்சு டயார்கி அப்படிங்கிறத ப்ரொவிஷன்ஸில் கொண்டு வராங்க. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியலை வந்து அட்டானமியாக, அதாவது சுய ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க.
அதுக்கப்புறம் 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை நம்மளே செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிடுறோம். தென் ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது எப்படி வந்து உருவாச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது 1600 ADயில் தொடங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியை மசிலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வந்து அமைக்கிறாங்க. அந்த மசிலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரி அமைக்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே அடிக்கடி மழை வெள்ளம்லாம் வந்து அந்த நிறைய இடர்பாடுகள் ஏற்படும் போது ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, மசிலிப்பட்டினம் கவுன்சிலுடைய மெம்பர் அவர் ஃப்ரான்சிஸ் டே. அவர் அதேமாதிரி ஆர்மகன் ஃபேக்ட்ரியுடைய சீஃபும் கூட அவர். ஆர்மகன் ஃபேக்ட்ரியோட சீஃபும் மசிலிப்பட்டினம்னுடைய கவுன்சிலுடைய ஒரு மெம்பர் ஃப்ரான்சிஸ் டே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வாயேஜ் பண்ணுறாங்க 1635. வாயேஜ்ன்றது ஒரு நெடுதூர பயணம். அவங்களுக்கு எங்கே வந்து பெஸ்ட்டான இடமா இருக்கும் ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு, அதை சர்ச் பண்ணி இவங்க ஒரு பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, மெட்ராசப்பட்டினம் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தர்மல வெங்கடபதி நாயக் அப்படிங்கிறவர், இவர் வந்து ராஜா ஆஃப் சந்திரகிரி ராஜாவுடைய டெப்யூட்டியாக இவர் இருக்கார். தர்மல வெங்கடபதி நாயக் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய டெப்யூட்டியாக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பதியிலேருந்து 12 கிலோமீட்டர் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு இடம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்காரருக்கு. எதுக்கு, ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு. கூவம் ரிவர்லேருந்து தொடங்கி எக்மோர் வரைக்கும் அந்த ஒரு இடத்த வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு. ஸோ 1639 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்த இதை வந்து கட்டுறதுக்கு உண்டான இடத்த வந்து எழுதி கொடுக்குறாங்க 1639. தென் செயின்ட் ஜார்ஜ் செட்டில்மெண்ட், திஸ் ஃபோர்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட், இந்த இப்போ இவங்க பெர்மிஷன் வாங்கி அந்த ஒரு இடத்துல கோட்டையும் சுற்றி கோட்டை ஆஃபீஸ் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஃபேக்ட்ரி எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அவங்க பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒயிட் ஹவுஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒயிட் ஹவுஸாகவும், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இந்தியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வில்லேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தா பிளாக் டவுனுன்னு வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் ஒயிட் டவுனாமா, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பிளாக் டவுனாமா. ஸோ இந்த பிளாக் டவுனும் ஒயிட் டவுனும் சேர்ந்தது தான் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் மெட்ராசப்பட்டினம், தர்மல வெங்கடாபதி, ஏற்கனவே நம்ம படித்தோம். தர்மல வெங்கடாபதி நாயக் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராசப்பட்டினத்தை கொடுத்தாரு இல்லையா, அவங்க ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்போது தர்மல வெங்கடாபதி ஏற்கனவே மெட்ராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீரங்கராயலு அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்து அவருடைய ஆட்சிக்கு வராரு, 1642 வராரு. இப்போ இவர் என்ன பண்ணார், புதுசாக இன்னொரு கிராண்டு கொடுக்குறாரு 1645. அது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீரங்கராயப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அந்த அது வந்து மெட்ராசப்பட்டினம், இது ஸ்ரீரங்கராயப்பட்டினம் சொல்கிறாங்க. ஸோ வெங்கடாபதி இதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த இடத்துக்கு சென்னப்பட்டினம்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருடைய அப்பாவுடைய பேர், அதனால் சென்னப்பட்டினம் இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ்க்கு கேட்டுக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 2 டவுன் ஆகிடுச்சு இல்லையா, ஒன்று அவங்க கொடுத்த ஒரு டவுன், இன்னொன்று இவங்க கொடுத்த ஒரு டவுன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து மெட்ராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க. தென் சென்னை எப்படி உருவாச்சு அப்படின்னா, சென்னை வாஸ் ஒன்ஸ் குரூப் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ சென்னை அப்படின்றது முதல்ல பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்தக்கூடிய ஒரு வில்லேஜுடைய ஒரு குரூப்பு. இந்த இடம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஃபுல்லாக பேடி ஃபீல்டு, ஃபுல்லாக நெல் வயல் நிறைஞ்ச ஒரு இடம், நடுவில் பனை மரங்கள் இருக்கக்கூடிய அங்கங்கே குழுவாக இருந்த ஒரு வில்லேஜ், அதுதான் வந்து சென்னையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த சென்னைக்கு வருது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரத்துக்கு முன்னாடி அது ஃபுல்லாக நெல் வயல்கள் நிறைஞ்ச ஒரு இடம். அங்கே ராஜா மஹால், சந்திரகிரி பேலஸ், இதில் வந்து சார் ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டுறதுக்கு 1639 பெர்மிஷன் வாங்குறாரு. 1639 பெர்மிஷன் வாங்கிட்டு அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம அதில் படித்தோம், அந்த ஒயிட் டவுன் பிளாக் டவுன் ரெண்டும் சேர்ந்தது மெட்ராஸ்ன்னு சொல்லி படித்தோம் இல்லையா. திஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வாஸ் கம்ப்ளீட்டட். இந்த முதல் ஃபேக்ட்ரி எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா, செயின்ட் ஜார்ஜ் டே, அதாவது April 23, 1640 வந்து செயின்ட் ஜார்ஜ் டேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபேக்ட்ரி வந்து கட்டி முடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ டே அப்படிங்கிறவரும், அதாவது ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவரும், காகன் அப்படிங்கிறவரும் தான் வந்து இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்டுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. யாருன்னா இவங்க 2 பேரும் தான், டே என்றவரும் காகன் அப்படிங்கிறவரும். ஸோ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, this was the English East India Company's principal settlement until 1777. ஸோ 1774 வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பர்மனெண்ட்டாக இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் வந்து தங்கியிருந்து அவங்களுடைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா. ஸோ அதில் ஒன்று வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் ப்ரோவியன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஒரு இதுவாகவே வந்து மாறிடுச்சு. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தக்கூடிய இடம், அதுக்குட்பட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்திங்களா மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அந்த சதர்ன் பார்ட், இந்தியாவுடைய அந்த சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவில் முக்கால்வாசி இவங்க கவர் பண்ணியிருந்தாங்க இந்த மெட்ராஸ் ப்ரொவின்ஸை எதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மாடர்ன் டேயில் சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஃபுல்லாக, லட்சத்தீவுகளில் சில தீவுகள், லட்சத்தீவு ஃபுல்லாகவே, கேரளாவில் நார்த் சைடு, நார்தன் கேரளா, ராயலசீமா அப்படிங்கிற இடம், தென் ஆந்திராவுடைய அந்த கடற்கரை பகுதிகள், கர்நாடகாவில் சில டிஸ்ட்ரிக்ஸு, அப்புறம் ஒடிசா அப்படிங்கிற இடத்துல சதர்ன் பார்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து இவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்காக, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. இப்போ இண்டிபெண்டன்ஸ் 1947 வாங்கிட்டோம் இல்லையா. இப்போ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த இடம், அது என்ன ஆச்சு, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறியாடுச்சு. அப்புறம் என்னாச்சு, சிலதெல்லாம் ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட்ஸாக பிரிக்கும் போது சில பகுதிகள், இந்த மெட்ராஸ் ப்ரொவின்ஸில் இருந்த சில பகுதிகள் ஆந்திரா, கேரளா, மைசூர் அப்படின்லாம் சொல்லி மாறிடுச்சு. இது எதை வச்சு பிரித்தாங்க நம்ம ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அதை வச்சு தான் நம்ம இந்தியாவில் ஸ்டேட்ஸ் வந்து பிரித்தாங்க. தென் 1969 என்ன ஆகுதுன்னா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது என்னாச்சு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. அண்ட் 17 ஜூலை 1996 மெட்ராஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. தென் பாம்பே என்ன ஆச்சுன்னா, பாம்பே வந்து பிகினிங்கில் 7 ஐலாண்ட்ஸ் இருந்தது, தனித்தனி தீவுகள், 7 தீவுகள் ஒன்றா சேர்ந்தது தான் பாம்பே அப்படின்னு சொல்லி இருந்தது. அதை வந்து போர்ச்சுகீஸுடைய கண்ட்ரோலில் இருந்தது 1534 இருந்து. அப்போ போர்ச்சுகீஸுடைய ராஜா என்ன பண்ணுறாரு, சார்லஸ் டூ, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் டூக்கு டவுரியாக கொடுக்குறாரு, அதாவது வரதட்சணையாக கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த போர்ச்சுகீஸ் ராஜாவுடைய தங்கச்சியை கட்டிக்கிறாரு 1661. ஸோ அதுக்கு வரதட்சணையாக கொடுத்துட்றாரு. சார்லஸ் டூ என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அதை லீஸ்க்காக விட்டுறாங்க, வாடகைக்காக விட்டுறாங்க. ஸோ 1687 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னா, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை சூரத்துலேருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிச்சு. அடுத்து கல்கட்டா 1690 சுட்டாநாட்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க இருந்தது. தென் இந்த கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னா, கல்கட்டாவில் வில்லியம் கோட்டை கட்டினாங்க இல்லையா. ஸோ அது வந்து கல்கட்டா ஒரு தனியாக ஒரு பிரசிடென்சியாக வந்துடுச்சு. அதுக்கு தனியாக கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அது ஒரு தனியாக ஒரு ப்ரொவின்ஸாக வந்து அது மாறி போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 20th செஞ்சுரியுடைய பிகினிங்கில் இருந்தக்கூடிய ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இது 3மே வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகளாக வந்து இந்தியாவில் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.